ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? மீனா பட்டுன்னு வா. எடுத்துட்டேன் சார், இதோ வரேன். இந்தாங்க சார். குடு. கவி, இது உள்ள இருக்கு லிஸ்ட் எல்லாம். இது கொஞ்சம் ஹெவி லிஸ்ட், அதனால பார்த்து பத்திரமா முடிச்சிட்டு வாங்க. இது வந்து பெரிய இடம், சரியா? சரிங்கப்பா. அந்த தம்பிக்கு விழுக்க சொன்னனே, விழிச்சியா? எப்போ வருவான்னு கேட்டியா? இல்லப்பா, இனிதான் விழிக்கணும். என்ன, இன்னும் விழிக்கலையா? எப்போ இதுக்கு மேல விழிச்சு அவன் எப்போ வந்து நீ எப்போ கொண்டு போய் இதை பார்சலோட டெலிவரி பண்ணுவ? நான் போய் இப்ப கூப்பிடுறேன்ப்பா. போ, நிக்காத. சமயம் இல்லாத நேரமா பார்த்து தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பியே. போறேன்ப்பா. நீ விழிச்சிட்டு வா, நான் ஆஃபீஸ் ரூம்ல இருக்கேன். சரிங்கப்பா. கவி, அப்படி என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு? என்ன கூப்பிட்டுட்டு அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மீனா? இல்ல, அதித்த ஃபோன் பண்ணி கூப்பிட சொன்னாங்க. நீங்க என்னமோ பேன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. கூப்பிடலையா? இனி வந்துட்டு உங்க அப்பா சத்தம் போட போறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கூப்பிட்டா அப்படி வருவாரா மாட்டாரான்னு தெரியலையேன்னு. டெலிவரி பண்ணணும்ல? ஆமா. அப்பனா கூப்பிடுங்க. சார் வந்து திட்டுறதுக்குள்ள கூப்பிட்டுருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அட்டன் பண்ணிட்டாரா? ஹலோ. சொல்லுங்க. ஒரு டெலிவரி இருக்கான், அதனால அப்பா கூப்பிடுறாங்க. நினைச்சேன் இதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பீங்கன்னு. ஏங்க, சும்மா எனக்கு வேலை இல்லாமல் இல்லைங்க. நான் சும்மா உங்ககிட்ட வந்துட்டு பேசிட்டு போகிறதுக்கு. நான் இப்போ ஒரு சவாரியில் இருக்கேன். ஃபோனை கட் பண்ணுறீங்களா? ஐயோ, நான் பொய் சொல்லல, உண்மையாக தான் சொல்கிறேனே. இது ஹெவி டெலிவரி, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னாங்க, அர்ஜென்ட்டா. ப்ளீஸ் வாங்க, இல்லாட்டி நான் தான் மாட்டணும். உண்மையை தானே சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மையாக தான் சொல்கிறேனே, வாங்க ப்ளீஸ். வரேன். ஆனால் இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கண்டிப்பாக வரலாம் நம்பி, வாங்க. சரி, வைக்கிறேன். என்ன கவி, பேசிட்டீங்களா? வரேன்னு சொன்னாங்களா? வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பலை, அதுக்கப்புறம் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, வரட்டும். கவி, அதித் வந்துட்டாங்க. உள்ள வாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஆட்டோல கொண்டு போய் வைக்கிறேன் எல்லாத்தையும். இதே போல் அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக என்கிட்ட சாரி கேட்டு கேட்டு வந்தீங்க. இப்போ என்னமோ பேசாமல் அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் இது போல் அமைதியாக ஆனதுக்கு காரணமே நான் தான். மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, சாரி என் மனசில் இருக்குது. அதனால் என்னால் வெளியே வாய் திறந்து சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏதோ தடுக்குது, ஏன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டணுன்னு தான் நினைக்கிறேனே. எவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. ஒரு நாளையில ஒரு வார்த்தையிலேயே என் வாயை அடைச்சிட்டீங்கல்ல. என்னால் கஷ்டம் தாங்கவே முடியல. அதனால தான் நான் பேசவே இல்லை. அப்போனா இவ்வளோ நாள் உங்கள் மனசில் நான் அப்படி தான் இருந்திருக்கேன்ல. நான் தான் தப்பு தப்பான்னு நினச்சிட்டு இருந்தேனே. உங்களுக்கும் என்ன பிடிக்குதோன்னு. நான் உங்கள் லைஃப்பில் 3வது மனுஷன்தான் அப்படின்றது நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனால் நான் ஒர்க் விஷயம் தவிர வேற எந்த விஷயமும் பேச மாட்டேன். குடிக்க தண்ணி ஏதாச்சும் வேணுமா? இல்ல. சரி. அவ்வளோதானா? இனி இந்த வேலையெல்லாம் வேண்டாம். எதுனாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடணும். நம்ம மேலே உள்ள தப்பை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். பாவம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாரு. ஏங்க, சொல்லுங்க. இனி அப்போ பேச மாட்டீங்களோ என்கிட்ட? பேசிட்டு தானே இருக்கேன். தண்ணி வேணுமான்லாம் கூட கேட்டனே. அப்புறம் இதுக்கு மேல என்ன பேசணும்? ஏன் அதித் இப்படி பேசுறீங்க? என்னங்க, எப்படி பேசுனேன்? நான் எல்லாம் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு எதுவும் நான் தப்பா பேசின மாதிரி தெரியலையே. அப்போனா அவ்வளோதானா? என்னது அவ்வளோதானா? எல்லாமே. ஏங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. அவ்வளோதானான்னு கேக்குறீங்க. என்னது அவ்வளோதானான்னு கேட்டா எல்லாமேன்னு சொல்றீங்க. எல்லாமேனா எதையும் எதை 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 கம்பேர் பண்ணி சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது அது வந்து டெலிவரி பிளேஸே வந்துருச்சுங்க. வாங்க, இனி பார்சலை போய் சென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பார்சல் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டு பேசலாம். ம் இறங்குங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். ம் இது என்ன வீடு இவ்வளோ பெருசா இருக்கு? இதில் நான் எப்படி யாரை கூப்பிடுவேன்? ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. இல்லாட்டி கிட்ட போய் பார்க்கலாமா? நான் இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்குறேன். மேடம், டெலிவரி வந்திருக்கோம். மாம், someone is calling there. ஸ்வேதா, அம்மா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு பொருளெல்லாம் இருக்கான்னு பார்த்து அவங்கள அனுப்பி விட்டுறியா?
அம்மா ஆல்ரெடி மணி சென்ட் பண்ணிட்டேன். ஓகே மம்மி. ஹாய் ஃப்ரெண்டே. ஹே ஹாய், நீ என்ன இங்க? இந்த பொண்ணு என்ன இந்த வீட்ல இருந்து இவரை ஃப்ரெண்டேன்னு கூட்டிட்டு வருது? ஐயையோ, இங்கேயும் மாட்டிக்கிச்சா? இந்த பொண்ணுக்கு இதே வேலை தானா? இனி இந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு போகணும் நாங்கள். ஷோ ஃப்ரெண்டே, இது என் வீடு. என்ன இவ்வளோ பெரிய வீடு? இந்த பொண்ணோட வீடா? ஹேய், செம்மையா இருக்கு உன் வீடு. ம். அப்படியா ஃப்ரெண்டே? சரி சரி, வாங்க உள்ள வாங்க எல்லாம். ம். எவ்வளோ நேரம் அதை கையிலேயே ஏந்திட்டு இருப்பீங்க? கீழே வைங்க ஃப்ரெண்டே அதை. ஓகே. 2 பேரும் காஃபி குடிப்பீங்கல்ல? இருங்க. ஆண்டி, ரெண்டு வேண்டாம். காஃபி. ஏதாச்சும் சொன்னீங்களா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எதுக்கு காஃபி சொன்ன நீ? என்ன ஃப்ரெண்டே இப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி கூட குடிக்கலனா எப்படி? உட்காருங்க வாங்க. இதோ பாரு, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அடுத்து வேற ஒரு டெலிவரி இருக்கு எங்களுக்கு. இதெல்லாம் சீக்கிரம் பார்த்து முடியேன், நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? பின்ன இங்கே பாய் வச்சு படுக்கணுமா? ஆமா, இந்த பொண்ணு ஏன் இவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. நேற்று தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போச்சு. டபுள் சைடும் ஓகேவாச்சு. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு? தோ பாருடா. ஹலோ மேடம், நாங்க எங்க டெலிவரி மேனா வந்திருக்கோம், கெஸ்டா வரல. உடனே கிளம்புறீங்களால கேக்குறீங்க மேடம். எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்ன உன் பேர் என்ன? ஸ்வேதா, ப்ளீஸ். ஏன்னா இனி அடுத்து ஒரு டெலிவரி இருக்கு, அதையும் முடிச்சுட்டு இனி நம்ம லேட்டா போகணும்னு வச்சுக்கேன். அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது திட்டுவாங்க, அதுக்கு தான். சரி சரி, ஓகே, பதறாதீங்க. இந்த லிஸ்டெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் உங்களை நம்புகிறேன். ஏதாவது மிஸ்ஸிங் ஆனாலும் எனக்கு குழப்பம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் டெலிவரிக்கு கூப்பிட்டாலும் வரணும் என்ன? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம். இதான் அட்ரஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன. தேங்க்யூ ஃப்ரெண்டே. சரி, நாங்க கிளம்புறோம். ம், போயிட்டு வரோம். சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன அக்காவா? இந்த பொண்ணு என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா பேசுது. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படி? சரிம்மா, பாய். ஆ குட் ஃப்ரெண்ட். இவங்க நேத்தே அவள் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு கூப்பிடும்? எப்படி எப்படி கணக்கு போட்டாலும் சரியா வர மாட்டேங்குதே. இல்லாட்டி கேட்டுடலாமா? இப்படி உள்ளுக்குள்ள புலம்பி புலம்பி இருக்கிறதுக்கு வெளிப்படையா கேட்டுடலாம். எஸ், அதான் கரெக்ட். ம். அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னத்துக்குன்னு தெரியல. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். ஏன் கிட்டயா? ஆமா. கேளுங்க. இல்ல, அந்த பொண்ணு என்னடானா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சு, நீங்களும் ஓகே சொல்லிட்டேன்னு நேற்று சொன்னீங்க. இப்போ அந்த பொண்ணு உங்களை ஃப்ரெண்டேன்னு கூப்பிட்டு பேசுது. ஒன்றும் புரியலை எனக்கு. ம். பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒன்றும் புரியாது இவங்களுக்குலாம். நான் கேட்டது ஏதாச்சும் உங்களுக்கு புரியாம இருக்கா? இன்னொரு தடவை கேட்கணுமா? இல்ல, புரிஞ்சுது எனக்கு. அப்போ சொல்லுங்க, அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு, இப்போ ஏன் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுது? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? ஒர்க் விஷயத்த மட்டும் பேசினா போதும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ, நான் சொன்னதை சொல்லி காமிக்கிறாங்களே. அது அது சரி, ஓகே, நான் தெரியாம சொல்லிட்டேன், அதை விடுங்களேன். இப்போ எனக்கு இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணித்தாங்க. இல்ல, ஒர்க் விஷயத்தை தவிர வேற எதுவும் நான் பேச விரும்பல. இப்போ நீங்க இதை சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க, என்னங்க உங்களுக்கு? சும்மா நொய்யின்னு இருக்கீங்க. நான் அந்த பொண்ணுக்கு ஓகேவே சொல்லல. என்ன? ஆனா அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்ன மாதிரி தானே நேத்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ என்ன இவங்க எப்படி சொல்றாங்க? ஆனா நேத்து ஓகே தானே சொன்னேன்னு சொன்னீங்க என்கிட்ட. எனக்கு புரியலையே. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? நான் எப்படி அந்த சின்ன பொண்ணுக்கு ஓகே சொல்லுவேன்? அந்த பொண்ணு எவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கு. என் தங்கச்சியோட சின்ன வயசு அந்த பொண்ணுக்கு. என்னால் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? ச்சே. அதனால தான் 2 புத்திமதி சொல்லி அனுப்பி விட்டேன். இது போல ப்ரப்போஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்காத. எல்லாரும் இதே போல சொல்ல மாட்டாங்க, உன் லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். உந்தன் ரசிகையே நானும் உனக்கே புரியவில்லை. எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. அப்போ நீங்க அந்த பொண்ணு லவ்வுக்கு ஓகே சொல்லலையா? ஏங்க, இவ்வளோ நேரமா பின்ன நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ செவிடங்காதுல சங்க ஊதின கணக்கால இருக்கு இப்போ. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. ஐயா, எதுக்கு இந்த திடீர் சிரிப்பு? எனக்கு தெரியலப்பா, சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். எதுக்கு சிரிப்பு வருதுன்னு அவங்களுக்கே தெரியலையா? நல்லா இருக்கு.
வாங்க உள்ள. நீங்க சாரை மட்டும் கூப்பிடுங்களேன், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ம். அப்பா. அதோ வரேம்மா. என்ன கவி, டெலிவரிலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுப்பா. அவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா தம்பி, வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். சரி சார், நான் கிளம்பட்டுமா? சரிப்பா தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார். அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள. ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்துக் கொள்ள. கவி, அப்பா ஆபீஸ் ரூம்ல பில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வா. இங்க சார் என்ன சொல்லிட்டு போறாங்க அது கூட கேட்காம இந்த பொண்ணு என்ன அவங்களையே பார்த்துட்டு இருக்கு. ஹலோ கவி மேடம், அவங்க போய் 6 மாசம் ஆகுது. இங்க கொஞ்சம் திரும்புறீங்களா? ம் அது சரி, நான் சொன்னதே கேட்கல அப்பனா. ஆமா, இவ்வளோ சந்தோஷத்தோட முகம் இருக்கு. சாரி சொல்லிட்டீங்களா என்ன? இல்ல. பின்ன அவ்வளோ சந்தோஷத்தோட இருக்கீங்க? அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொன்னல. ஆமா, அது என்ன தப்புன்னு கூட என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலையே. ஆனா அவங்க அந்த தப்பே பண்ணல, தெரியுமா? அது சரி. இந்தாம்மா, நீ என்னத்தையாச்சும் புலம்பிட்டு போ. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வர போகணும். இந்த பொண்ணு சரியான லூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதித் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லல. ஐயோ.